இப்போ நம்ம புதுசா ஒரு பைக்கோ, புதுசா ஒரு காரோ, புதுசா எந்த வெஹிக்கிள் வாங்குனாலுமே, நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்டின்னு சொல்லுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம நம்ம அந்த வண்டிய என்ன பண்ணக்கூடாது அப்டின்னா, ரோட்ல ஓட்டக்கூடாது அப்டிங்கிறது நம்ம கவர்மெண்டோட ரூல். இது நம்ம கவர்மெண்ட் அப்டின்னு மட்டும் இல்ல, இந்தியால இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே இந்த ரூல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்னா நமக்கு ஒரு செர்டைன் நம்பர் கோட்ஸ் வந்து தருவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ தமிழ்நாடு அப்டின்னா டிஎன் அப்டின்னு சொல்லிட்டு என்ன ஆகும் அப்டின்னா ஸ்டார்ட் ஆகும். டிஎன் அப்டிங்கிறது தமிழ்நாட மீன் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கேரளான்னு எடுத்துக்கிட்டோம்னா கேஎல் இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடம் போகும்போது அவங்களுக்குன்னு ஒரு கோடு வந்து வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் இருக்கக்கூடியது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தபடி என்ன ஆகும் அப்படின்னா மாறுபடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடலூர் அப்படின்னா 31 டிஎன் 31 அப்படிங்கிறது கடலூரை மீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேபோல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கலாம், இல்லை 2 ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கலாம், சில இடத்துல 2, 3க்கு மேலே இருக்கலாம். இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது. ஒன்று நாகர்கோயில், அது TN74 அப்படின்னு சொல்லுவாங்க. மார்த்தாண்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து TN75 அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இப்படி ஒவ்வொரு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கும் சர்டன் கோடு வந்து வச்சுருப்பாங்க. இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு கோடு வச்சு ஒவ்வொரு ஆர்டிஓ ஆஃபீஸில் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்பர்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. வெஹிக்கிள்ஸ்க்கு நம்பர் கொடுக்குறாங்க. இந்த வெஹிக்கிளுக்கு நம்பர் கொடுக்குறதுனால என்ன யூஸ், எதுக்காக இந்த வெஹிக்கிளுக்கு நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். வெஹிக்கிள்ஸ்க்கு மெயினாக நம்பர் கொடுக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஓடுது அப்படிங்கிற கேல்குலேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்பர்ஸ் இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா கேல்குலேட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் ஆன வெஹிக்கிளோட டீட்டெயில் எடுத்தாலே போதும், அது எந்த பர்சனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இல்லை அந்த பர்சனை கான்டாக்ட் பண்ணால் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிய வரும். ஸோ இதனாலேயே கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெஹிக்கிள்ஸுக்கு கண்டிப்பாக நம்பர் வேணும் அப்படிங்கிறத ஒரு விஷயமா வச்சுருக்காங்க. அடுத்து இப்போ வெஹிக்கிள்ஸ்க்கு நம்பர் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் TN74 நாகர்கோயில் இருக்குது அப்படின்னா TN74 பக்கத்தில் ஒரு 4-5 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி ஏபி கொடுத்துட்டு அடுத்து 6785 அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா A to Z வேறு எல்லா நம்பர்ஸும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா எல்லா வெஹிக்கிளுக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அப்படிங்கிற நம்பரை வந்து ஐ அப்படிங்கிற ஆல்ஃபபெட்டை வந்து நார்மலாக என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா வெஹிக்கிள்ஸ்க்கு நம்பராக கொடுக்க மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா ஐயும் ஒன்றும் பார்க்குறதுக்கு சேமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி அப்படிங்கிறது நார்மல் பர்சன்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. அது ஜி அப்படிங்கிறது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு மட்டும் கொடுப்பாங்க. இன்னும் இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.